வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வீடியோவில் ரோஸ் மில்க் ரசகுல்லா செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நிறைய வேணும்னா நீங்கள் அதிகமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சூடாகட்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் பால் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நான் அரை லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன், அதனால இது கொஞ்சமாக தான் கிடைச்சிருக்கு. பால் ரெடி ஆகிட்டு இப்போ வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீதும் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன். லெமன் வாசனை வராமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த வடிகட்டிலே வச்சுருந்தோன்னா தண்ணி ஃபுல்லாக இறங்காது. அதனால் ஒரு நூல் துணியில் நல்லா இதே போல் புழிஞ்சிடணும். நூல் துணியில் வச்சு அதுக்கு பிறகு அப்படியே முடிச்சு போட்டு அந்த துணியை அது மேலே வெயிட் வச்சிட்டோன்னா ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டோன்னா தண்ணி நல்லா கீழே வடிஞ்சு இறங்கியிருக்கும். அரை மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன். நல்லா தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் ப்ளெயினாக கூட செய்யலாம், ஆனால் அந்த எசன்ஸ் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து அதை பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இதே போல் நல்லா உருட்டிட்டு அப்படியே லைட்டாக அழுத்தம், அப்படியே தட்டினா மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும். அவ்வளோதான். நம்ம இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் விருப்பமோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் 1/4 டம்ளர் ஜீனி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். 4 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சது பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியில் போட்டுறணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கரைஞ்சி போகாது. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். கொஞ்ச நேரம் இந்த ஜீராவிலே நல்லா ஊறட்டும். ஒரு பாத்திரம் சூடானதும் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்க்கலை, 1 டம்ளர் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதில் பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வறுக்கலை, பிஸ்தாவை சும்மா தான் போட்டிருக்கேன். பாதாமும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பால் சுண்டி வரணும், நல்லா திக்காக வரணும். இதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீராவில் ஊறின ரசகுல்லாவை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா ஊறி போயிருக்கு. இப்போது பால் நல்லா திக்காயிட்டு அதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் அதில் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரசகுல்லா, அதில் மேலே ஊற்றி வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நல்லா ஊறி போயிருக்கும். இப்போது 1 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். சூப்பரான ரசமலாய் ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுவும் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்து செஞ்சது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.